இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரத்தின் ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசி, சிம்மராசி மற்றும் கன்னிராசி என்பவர்களுக்கான ராசி பலனை பார்ப்போம். 26/8/2024 1/9/2024 வரை என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். முதல்ல கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிராணாயாமம் செய்யணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வார பணிகளை நீங்கள் முடித்து ஆறுதலை போயிடுவீங்க. தேவையான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். சனி பகவான் உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் பல வகையான நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். விருப்பம் இல்லாமல் கூட தேவைக்கு அதிகமாக செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. இதனால் எதிர்காலத்தில் பல விதமான நிதி சிக்கல்களை சந்திக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றியுள்ளவங்கள பாதிக்கும். குறிப்பாக இந்த வாரம் உங்களின் நல்ல குணத்தால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் எதிர்பாலினத்தவரை உங்கள் பக்கம் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டீங்கன்னா இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உதவும். உங்களுக்கு நிறைய உதவி செய்கிறனால இந்த வாரம் பல மாணவர்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்வாங்க. படிக்க சரியான நேரம் கிடைக்காது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் தேவையற்ற பயணங்களை முடிஞ்சவரை தவிர்த்திங்கன்னா பல சிக்கல்களை நிப்பாட்டி படிப்பில் கவனம் செலுத்தலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 44 முறைவும் மாண்டாய நமகன்னு ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் குருவோடு சேர்றாரு. வார தொடக்கமே அமர்க்கலமாக இருக்க போகுது. ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சோதனையெல்லாம் இல்லை, உற்சாகமாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ண போகிறீங்க? அந்த சோதனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மாறக்கூடிய வெற்றி படிக்கட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி குருவின் பார்வையோடு இருக்கிறனால இந்த வேலையை செஞ்சாலும் தைரியமாக இறங்கலாம். பங்காளிகளோட இதுவரை சண்டை போட்டிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேருவீங்க. கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தீர்வுகள் கிடைக்கும். முக்கியமாக கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரக்காரவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது. பூச நட்சத்திரக்காரவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. எதை எடுத்தாலும் பயம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. சோதனைகளை தாண்டி வெற்றி படிக்கட்டை நோக்கி நடைபோடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட திறன் பலனளிக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம். 27ஆம் தேதி நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் வாய்ப்பு இருக்குது. 28ஆம் தேதி செயல்பாடு குறைவாக இருக்கும். இன்று உற்சாகமாக மற்றும் மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கும். குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. இன்று எடுக்கும் முடிவுகள் தவறானதாக இருந்துடும். உங்கள் இலக்குகளை முடிப்பதற்காக நீங்கள் பாடுபட வேண்டி வரும். சூழ்நிலைகள் இன்று அமையாது. நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் சமயோஜித புத்தி மூலம் இந்த நாளை உங்கள் லட்சியங்களை அடைய நீங்கள் வழிவகுத்துக்கணும். 30ஆம் தேதி பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு மூலம் அதனை நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் பல பணிகள் மூலமாக இருக்கிறீங்க. 31ஆம் தேதி எதிர்பார்த்த பலன்கள் இல்லை. 1ஆம் தேதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து போகிறது நல்லது. தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும். அதனை கட்டாயமாக நீங்கள் மீண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் மூட்டு வலி அல்லது முதுவலியால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசியினர் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் வியாழன் இருக்கிறாரு. புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் எண்ணம் இருந்தால் பெரியோர் அல்லது பெரியவரின் முறையான ஆலோசனையுடன் மட்டுமே முதலீடு செய்யணும். இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர், துணை அல்லது காதலரை வேறு ஒருவருடன் பார்ப்பது உங்களுக்கு சற்று வருத்தமாகத்தான் இருக்கும். அதனால் தனியாக இருக்க விரும்புகிறீங்க. மேலும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்கணும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் அதிக பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலையும் செய்வீங்க. அதனால் நீங்கள் பணியிடத்தில் சிறந்த செயல்திறனை வழங்குறதுல வெற்றி பெறுவீங்க. இது தவிர உங்கள் ராசிக்காரவங்க சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பும் கிடைக்கலாம். இந்த வாரம் இதுவரை உங்களை மதிப்பற்றவராக கருதியவங்க, மதிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றவங்க
உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து உங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் அனைவரையும் பாராட்டக்கூடிய மற்றும் பேச விரும்பும் கற்றறிந்த மாணவர்கள் ஒருவராக நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஈகோ வர அனுமதிக்க வேணாம். இல்லைன்னா இந்த வெற்றி மகிழ்ச்சிக்கு பதிலாக உங்கள் இமேஜுக்கு எடுத்துரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசிக்காரவங்களுக்கு ராசியிலே ராசிநாதன் இருந்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குறனால சில பிரச்சனைகள் ஏற்படுது. வாரத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருது. வாரத்தில் மெல்லவும் முடியலை சொல்லவும் முடியலைன்னு பிரச்சனை இருக்குது. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் வரையில் மிகப்பெரிய யோகத்தை தருவார். இடம் மற்றும் 11ஆம் இடம் வலுவாக இருக்குது. இதுவரை வந்து சேராத காசு பணமெல்லாம் இனி வந்து சேரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். வசூலிக்க முடியாத பணமும் வந்து சேரும். ஒரு சொத்து பிரிச்சதுல காசு பணம் வரல, இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் வரவே மாட்டேங்குது கைக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் வர சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு சிம்ம ராசினா இதுவரை கல்யாணம் நடக்காட்டி இப்போ கல்யாண பேச்சு அடிபடும். இன்னும் அடுத்த மாதத்தில் கல்யாண பேச்சு அடிபட்டு சீக்கிரமே கல்யாணம் நடக்க சான்சஸ் இருக்குது. வார தொடக்கத்திலேயே சிம்மராசி என்பவர்களுக்கு திறமைகளை வளர்த்துக்கொள்ள உகந்த நாளாக பார்க்கப்படுது. வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள். உங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் புது மலர்ச்சியுடன் இருப்பீங்க. 27ஆம் தேதி உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நாள். சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய நண்பர்களின் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். 28ஆம் தேதி இந்த முயற்சியின் மூலம் இன்றைய தினத்தை சாதகமாக ஆக்கிக்கிருவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் சரியாக திட்டம் போடணும். 29ஆம் தேதி நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய பரந்த நோக்கு உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும். 30ஆம் தேதி தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். இந்த மாதிரியான கவலைகளை தவிர்த்துருங்க. பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடணும். 31ஆம் தேதி 1ஆம் தேதி காணப்படும் வேற்றுமைகளை நீங்கள் தீர்க்க உங்களுக்கு பக்குவமாக அணுகுமுறை மேற்கொள்ளணும். மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் உங்களை எதிர்மறையாக ஆக்கிரமிக்க விட வேணாம். முடிஞ்சவரை உங்களை புத்துணர்ச்சியுடன் வச்சுருக்க நல்ல ஓய்வு எடுக்கணும். இதன் மூலம் நீங்கள் நன்றாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்துடன் உங்கள் வேலைத்திறனும் மேம்படும். அதனால் நீங்கள் பல முடிவுகளை எடுக்க முடியும். இந்த வாரம் வணிகர்கள் பணம் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் எடுக்கையில் ரொம்ப கவனமாக சிந்திக்கணும். ஏன்னா நீங்கள் நிதி ஆதாயம் எதிர்பார்க்கும் ஒப்பந்தங்கள் உங்கள் பங்குக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்திடும். வணிகம் செஞ்சீங்கன்னா பணம் தொடர்பான ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கையில் ரொம்ப கவனமாக எடுக்கணும். நீங்கள் அதனால தான் நஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு சொன்னேன். கவனமாக இருக்கணும். பரிவர்த்தனை செய்யும்போது ஒவ்வொரு ஆவணத்தையும் பொறுமையாகவும் கவனமாகவும் படிக்கணும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் மீது கோபப்படுவீங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தின் குறுக்கீடுகளால் உங்கள் சொந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியலைன்னு நீங்கள் உணரலாம். இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் கூட உங்கள் இயல்பு சற்றே தொந்தரவு செய்ய தோணும். தொழில் ஜாதகத்தை பற்றி பேசினோம்னா இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் மற்றும் யோசனைகள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறும். மேலும் சனி உங்கள் சந்திரனின் 6வது வீட்டில் இருக்குது. உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யணும். பல மாணவர்கள் இந்த வாரம் கல்வி பொருட்களுக்காக உங்கள் பணத்தை அதிகம் செலவிட வேண்டி வருது. இந்த சூழ்நிலையில் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. சுக்கிரன் ராசிநாதனை விட்டு வெளியே போயிடுறாரு. இந்த வாரத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ரொம்ப சிறப்பு. 9ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. வார தொடக்கத்திலேயே சவாலான நாளாகத்தான் அமையுது. முன்னேற்றத்தில் தடை இருக்கும். நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடையணும். அசௌகரியங்கள் இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்கள் மனதை தெளிவாக வச்சுருக்கணும். உங்கள் அருகில் இருப்பவங்க மற்றும் அன்பானவர்களிடம் பேசுவதில் தயக்கம் இருக்கும். சிறப்பான நாளாக 28ஆம் தேதி இருக்குது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கும் வேலைகளில் ரொம்ப மும்பரமாக இருப்பீங்க. உங்கள் முயற்சிகளில் நற்பலன்களை பெற நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படணும். 29ஆம் தேதி வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். 30ஆம் தேதி அனுகூலமான பலன்கள் இருக்கும். உங்கள் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. சரியாக திட்டமிட்டால் வெற்றி உங்களுக்கு தான். 31/1 இந்த தேதிகளில் சிறப்பாக நீங்கள் திட்டம் போடணும். எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்க 1க்கு 2 முறை யோசிக்கணும். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது ரொம்ப நல்லது.
இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 26/8/2024 1/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை, அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை தரோவாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.